திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிக்கு வருகை தரும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்ட இ பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிக்கு வருகை தரும் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு epass.tnega.org என்ற இணைய முகவரி மூலம் இ பாஸ் வழங்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 7/5/2024 தேதி முதல் 14/5/2024 மாலை 4 மணி வரை 71,864 வாகனங்கள் மூலம் 4,46,088 பயணிகள் வேறு வேறு தேதிகளில் கொடைக்கானல் வருவதற்காக விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுள்ளனர். அதில் 14/5/2024 தேதி 16,951 வாகனங்கள் மூலம் 93,115 பயணிகள் கொடைக்கானல் வருவதற்காக விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுள்ளனர். கடந்த 7/5/2024 தேதி முதல் 14/5/2024 மாலை 4 மணி வரை இ பாஸ் பெற்ற வாகனங்கள் 18,566 வாகனங்கள் மூலம் 1,27,032 பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்துள்ளனர். அதில் 14/5/2024 தேதி மட்டும் 1,685 வாகனங்கள் மூலம் 11,951 பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 15/5/2024 கொடைக்கானலுக்கு வருகை புரிந்த 2,330 வாகனங்கள் மூலம் 16,848 பயணிகள் இ பாஸ் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.